ஆடும் கூத்துங்கிற ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா முன்னாடி இந்த படத்தில் கிருஷ்ணா நடிச்சிருப்பார், ஆயுத எழுத்தில் நடித்த கிருஷ்ணா. அவர் ஆயுத எழுத்தில் ஒரு 3 நாள் டேட்டோ 4 நாள் டேட்டோ வாங்கிட்டு வந்தார். அவரு முடிஞ்சிடும் பார்க்குறாரு, ஃபோன் பண்ணி அழுவார். எனக்கு ரூம்மேட் அவர் தான். என்ன எடுத்துகிட்டே இருக்காங்க, முடியவே மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ், மணி சார் ஸ்கோல்டிங், அப்படியே கால் பண்ணி டென்ஷனாக கத்திக்கினே இருப்பார் ரூமுக்குள்ள வந்துட்டு. நாளைக்கு முடிஞ்சிடும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதை அண்ணன் நாளைக்கு முடியாது, அவர் காலையில் விழுந்துட்டார். சார் மணி சார் இதுக்கு மேலே எல்லாம் தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தள்ளி போயிட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டார். அவருக்கு டூப் போடுறதுக்கு ஆள் யாருன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது ஆஃபீஸில். அந்த சாயலில் யார் இருக்கா, அந்த ஹைட்டில் எல்லாம் ஆள் இருக்கும்போது இப்போ சாமி எல்லாம் வேலை இருக்கும், சாமியெல்லாம் இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு, இதில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா, ஆனால் இதில் வந்து படத்துலலாம் வருமா என்னெல்லாம் தெரியாது, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு பண்ணார். ட்ரெஸ் எல்லாம் அந்த பேடெல்லாம் மாற்றி விட்டுட்டு உள்ளே அந்த ஷார்ட் எடுத்தாங்க. 2 வரி டயலாக். இன்றைக்கி நான் எல்லோரும் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்டு. கிரேட்டு, செம்ம இன்சல்ட். அந்த இடத்துல 2 வரி டைலாக் பேசிட்டு ஒரு ட்ராக் அண்ட் சாலி சார் அப்படியே நடந்து வரணும் அவரோட பேசிட்டு. என்னால் பண்ண முடியல, நடந்து வரேன், டைலாக் மறந்து போச்சு, என்ன பேசணும்னு தெரில. ஒரு டேக் போச்சு, 2 டேக் போச்சு, 3 டேக் போச்சு, இப்படி பார்த்தாரு. இதெல்லாம் ஃபோட்டோ தூக்கிட்டு இந்த ஆர்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்குன்னு அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு டைம் போயிட்டுருக்கு. ஓகே நீங்கள் நடந்து வாங்க, சரி ட்ராக் அண்ட் அவர் அங்கேருந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு அப்படியே வந்தோடனே என் டைலாக்கு என்ன கவுண்டரோ அதை அப்படியே எடுத்துகிட்டு ஓஎஸில் ஷோல்டரில் வச்சுட்டு பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சு அந்த ஷார்ட்டை முடிஞ்சிச்சு. அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஃபோட்டோ தூக்கி வெளில வச்சுட்டு ஆஃபீஸ் போய் தேடக்கூடாது, முதல்ல நடிப்பு கற்றுக்கிட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கூத்துப்பட்டில் இருந்தவங்ககிட்ட நடிப்பு கற்று ட்ரைடர் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி இந்த மேடை வரைக்கும் வந்திருக்குது. மிக முக்கியமான காரணம் ஒரு